கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மகள்ளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவரது வீட்டில் முரளி என்பவர் கடந்த 15 வருடங்களுக்கும் மேலாக வாடகைக்கு வசித்து வருகிறார். தான் ஒரு அர்ச்சகர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட முரளி கணேசனின் அனுமதியுடன் அவரது வீட்டின் அருகிலேயே கோவிலை கட்டியுள்ளார். இதனை அடுத்து அந்த கோவிலிலேயே தங்கி குறி சொல்லி வந்துள்ளார் முரளி. இவருக்கு கணேசனின் தம்பி மகன் ராமமூர்த்தி என்பவர் உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் அர்ச்சகரான முரளி கோவில் திருவிழா நடத்துவதாக கூறி பல இடங்களில் கடன் பெற்றுள்ளார். கடன் கொடுத்தவர்கள் கடனை திரும்ப கேட்டு தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த முரளி தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார். வழக்கம் போல் கோவிலை திறந்து சிலைகளை சுத்தம் செய்யும் திரவியத்தை தண்ணீரில் கலந்து அதனை தீர்த்தம் என கோரி வீட்டின் உரிமையாளர் கணேசன் மற்றும் அவரது மனைவி ராஜாம்பாள், அவரது மகன்களான முத்தையன், கண்ணன் ஆகியோருக்கும் கொடுத்துள்ளார். அது மட்டுமின்றி உதவியாளர் ராமமூர்த்திக்கும் விஷம் கலந்த தீர்த்தத்தை கொடுத்துவிட்டு முரளியும் குடித்ததாக கூறப்படுகிறது. இதனை தீர்த்தம் என நம்பிய கணேசன் குடும்பத்தினர் அனைவரும் குடித்துள்ளனர். தீர்த்தத்தை குடித்த சிறிது நேரத்திலேயே ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்து மயங்கி விழுந்துள்ளனர்.